வணக்கம் த்ரீவேந்தர், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஓனர் வந்து ஸ்கூல் போல வேலைக்கு போல். அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை. அதனால் இன்றைக்கி எல்லாருமே நான் தான் வந்து ஸ்கூலில் விட்டேன். ஃபஸ்ட்டு மேடத்தை விட்டுட்டு, அப்புறம் கொண்டு பால்வாடி படிக்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணை விட்டுட்டு, அப்புறம் பையனும் பொண்ணுங்களும் இப்போ தான் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மேடம் 2 வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ 10 மணிக்கு ஜாமான் வாங்க போகணும், ஒரு இடத்து கடைக்கு போயிட்டு. அப்புறம் கிச்சனில் உள்ள ஃபேனை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி டே பை டேயே ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்ப்போங்க. திருவேந்தார் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குப்பூஸ் வாங்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு தான் வண்டியில் அப்படியே உட்காந்துருக்கேன். மேடம் சொன்ன வந்து ஃபேனை க்ளீன் பண்ணிட்டேங்க. ஃபேனையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மேடம் சொல்லாத இன்னொன்று க்ளீன் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இருக்குல்ல, அதில் ஒரு ஃப்ரிட் ஏசி, 2 ஏசி மொத்தம் உண்டு. அதில் ஒரு ஃப்ரிட் ஏசி மட்டும் க்ளீன் பண்ணி விட்டேன். ஃபேன் வந்து வெளி சைடு மட்டும் தாங்க க்ளீன் பண்ணேன், உள் சைட்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அதை அலம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா காய்கறியில் சருப்பை காலி பண்ணிட்டேன். அவ்வளோ இல்லைங்க, போக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஒரு ஃபேனையும் ஒரு ஏசியும் சும்மா மேலே பார்க்குற இடமத்தை மட்டும் அப்படியே தொடச்சி விட்டுருந்துட்டு 3/4 மணி நேரம். வாங்க இப்போ போயிட்டு இதை கொண்டு குப்பூசை கொண்டு கிச்சனில் வச்சுட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வீட்டில் உள்ள கார்டனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன காரை எடுத்துக்கிட்டு மேடம் சொன்ன கடைக்கு போயிட்டு அவங்க கிட்டே ஃபோன் அடித்து கொடுக்கணும். அவங்க என்ன ஜாமான் என்கிட்ட சொல்லலை, நீங்கள் போயிட்டு ஃபோன் அடித்து கொடு, நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வாங்க அந்த கடைக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஈசா டவுனுக்கு போகிறேன். திருவேந்தர் மேடம் சொன்ன கடைக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த கடை. வாங்க உள்ளே போயிட்டு மேடத்துக்கிட்ட போயிட்டு ஃபோன் அடித்து கொடுக்கும். அவங்க சொல்கிறத வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. தலைவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாய் ஏ கேம் नाम बोलेगा, ये कैम नाम बोलेगा, ये काश बोलता है ये थोड़ा ये तुम आके देख। मैं ये कई बकड़ेगा खाएगा, मेरा अच्छा नहीं है, ये खाएगा आवाज़ करेगा। ये क्यों मेरे को ये क्यों खाएगा मालूम नहीं, पता है टेस्ट है। बादशाह लोग भी खाएगा ना, बीवी लोग भी नहीं। ये खाएगा क्या फायदा मालूम नहीं क्या फायदा है। இது எதுக்குன்னு எனக்கு என்னன்னு தெரியல. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க ரவுண்டாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது. இது என்னன்னே தெரில. நான் ஒரு நடை தின்னு பார்த்தேன், பயங்கரமாக கசக்குன இருந்துச்சு. அப்படியே திப்பிட்டேன். ஆனால் இது வந்து காஸ்ட்லி இருங்க. அங்கே லேடிஸ் நிற்கிறாங்க. ரொம்ப அது வந்து காஸ்ட்லிங்க. மேடத்துக்கு ஃபோன் அடித்தேன். மேடம் ஃபோனு கட் பண்ணிவிட்டு திரும்பி அரபி தான், எனக்கு ஓனர் தான் ஃபோன் அடித்தார். அதுக்கப்புறம் ஓனர் தான் அவங்கக்கிட்ட பேசினாங்க. இது வாங்குற மாரி இருந்தால் நம்ம அம்மாட்ட உள்ளே போய்ட்டு வாங்கிடலாங்க. அது அங்கேயே இருக்குது, என்னன்னு தெரியலவங்க. இங்கே தான் வராங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் தான் ஒன்று எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கு. நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம். கிட்ட ஒரு 12 தினார் நினைக்கிறோம். 1.5 கிலோ வாங்குகிறோம். 12 தினார் கொடுத்து வாங்கும்போது ஒரு சாக்லேட்டு ஃப்ரீயாக எடுத்து திங்கக்கூடாதா? நல்லா இருக்குங்க. வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி தான் நமக்கு காலை சாப்பாடு. ஒரு சாக்லேட் விட்டால் முடிஞ்சுட்டு திருவேந்தர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் சாக்லேட் வாங்கி வந்தாங்க. அவங்களுக்கு மேடத்துக்குலாம் பில்லு போட்டுட்டு வெளில வந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக இதை வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசை. பாருங்கள், என்ன சாக்லேட்னா சாக்லேட்டு நல்லா இருக்குங்க. காலையில் சாப்பிடாம இருக்கும் பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒன்று எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களா, நல்லாயிருக்கும். இருங்க ஒன்று டேஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போவோம். நல்லாயிருக்கும், நிறையா இருக்குல்ல. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தினாருங்க. 1.5 தினாருக்கு வாங்கினேன். இருங்க டேஸ்ட் போவோம். ஐயோ நல்லா இருக்குமா சார்? ரெடி இருக்கு பாக்கா வந்து நல்லா இருக்கு. இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க இதை அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நேஷனல் டே வரதுனால அங்கே பாருங்கள் ஃபுல்லாக லைட் அப் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேஷனல் டே வருதுன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பாருங்கள் லைட் அப் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த லைட்டு வச்சாங்கன்னா திரும்பி நமக்கு ஜனவரி நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க லைட்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. திருவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்ததை போயிட்டு ஃபோன் அடித்து ஓனர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன். அவர் என்ன சாப்பிட்டியான்னு கேட்டார். இதுக்கு முன்னாடி மேடம் வாங்க சொன்னாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு கொமட்டிக்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட வெளியே கீழே போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவரே எனக்கு சொன்னார், இதை நானும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தேன், என்னால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்றது கிடையாது, மேடம் மட்டும் தான் இதை சாப்பிட்றாங்க, பிள்ளைங்க கூட அது சாப்பிடாதான். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணை போயிட்டு அவரை அழைச்சிக்கிறேன்ட்டார். பையனோட ரூமுக்கு வந்து ஏதோ ஏசி ஃபால்ட் ஆகிட்டு போயிருக்கு. குளிர் டைம் எதுக்கு ஏசி ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி ஆள் வராங்க போயிருக்கு, அதை என்னை பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னார். மத்தியானமாக போயிட்டு மேடத்தோட அப்புறம் பையன் பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிட்டு என்னை மத்தியானமாக அழைச்சிக்க சொன்னார். பார்ப்போம். போயிட்டு அதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஆள் வந்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பாருங்கள். முடியல தலை கூட சீவில் பார்த்தீங்களா, குளிச்சுக்கிட்டு இருந்தால் கரெக்டாக ஓனர் ஃபோன் அடித்து
என்ன சொன்னது, ஏசி ஒர்க் பண்ணி ஆள் வந்துட்டு இருந்தாங்க. நான் குளிச்சிட்டு இருக்கேன், அந்த 5 நிமிஷத்தில் வந்துடுன்ட்டு சட்டையை மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிட்டு ஏசி ஒர்க் பண்ணி அப்புறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ரூமில் வந்து பப்ஜி கேம்லாம் விளாடுவான். அவனோட சிஸ்டத்தில் என்ன உட்கார வச்சு மவுஸு கீபோர்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி அதில் உட்கார வச்சு ஃபோட்டோவும் வீடியோ எடுத்துக்கிட்டாரு. அவனோட பையனுக்கு காமிச்சு வெறுப்பேற்றுறதுக்காக, இங்கே ஒரு மூவி வேந்தனும் இது யூஸ் பண்ணுறான்ட்டு அவனுக்கு காமிக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இப்போ எங்கே நான் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டிக்கு பிரேக் பேடு மாற்றணுங்க. நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வெளில போகிறாரு. இந்த காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லாங் போகிறாப்புல, கொஞ்சம் வேலை விஷயமா. அதனால் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அதனால தான் பிரேக் பேட் வந்து நீ மாற்றிங்க, ரொம்ப லாங் போகிறீங்க, அதனால் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கேன். சரி போயிட்டு இப்போதைக்கு நீ ரேட்டு விசாரிச்சுட்டு வந்துரு, நாளைக்கு இல்லை போயிட்டு மாற்றிக்க அப்படின்னாரு. இப்போ போயிட்டு ரேட்டு மட்டும் விசாரிச்சுட்டு வரோம். நம்ம ஓனர் வந்து பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காரு. அவர் எங்கே பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணை தான் அவர் அழைக்க போயிட்டு இருக்காரு. நான் இந்த போயிட்டு ரேட்டை மட்டும் என்ன எவ்வளோன்ட்டு கேட்டுட்டு வந்துட்டு திரும்பி நம்ம பெரிய காரை எடுத்துக்கிட்டு மேடத்தோட பொண்ணோட ஸ்கூலுக்கு போய்ப்போம். அவர் காரை ஏன்டா எடுத்துகிட்டு போகலன்னு கேட்டிங்கன்னா, அவர் காரை எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அவர் வண்டி வந்து பிடிஎஃப் வண்டி, ஒன்லி லோக்கல் மட்டும் தான் ஓட்ட முடியும். வெளியில் எங்கேயுமே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போக முடியாது. பெரிய காரே அதுமாரி எடுத்துகிட்டு போக மாட்டார். ஏன்னா பெரிய கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் மேடா பசங்கள்லாம் இந்த வண்டியை சின்ன வண்டியில் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போக முடியாது. அவரோட காரையும் நானும் ஓட்ட முடியாது. அவரோட காரை மிஞ்சி போனால் நான் பெட்ரோல் தான் போட போவேன், வேறு எங்கேயுமே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா மாட்டினோம்னா அவருக்கு தான் பிரச்சனை, பிடிஎஃப் வண்டிங்கிறதுனால அவர் மட்டும் தான் அதை ஓட்டியாகணும், நான் ஓட்ட முடியாது. வாங்க போயிட்டு அம்மாட்டனுக்கு போயிட்டு டுவைட்டா ஸ்டோர் ரூமில் போயிட்டு பிரேக் பேட் எவ்வளோ வருதுன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே மாற்றுறதுக்கு பக்கத்தில் கேரேஜ் எவ்வளோ வருதுன்னு கேட்டுக்கிட்டு வரும். டுவைட்டா ஸ்டோர் ரூமுக்கு வந்தாச்சு. அப்படியே இது பக்கத்தில் இங்கே தாங்க பிரேக் பேடு மாற்ற போகிறோம். அதே பக்கத்துலேயே தான் இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு எவ்வளோக்கு என்னன்ட்டு போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டேன். பிரேக் பேட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 தினாரு 5 ரூபா சொல்கிறாங்க. கேரேஜில் வந்து மாற்றுறதுக்கு 8 தினார் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 39 தினாரு 5 ரூபா, 40 தினார் வச்சுங்க. நம்ம ஊர் காசுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 நெருக்கி வந்துட்டு நினைக்கிறேங்க. அப்புறம் நாளைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் கேரேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவோம், வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து ஒரு நேரத்தில் இல்லை 1.5 மணி நேரத்துலலாம் ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. வாங்க இப்போ போய்ட்டு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டு பீஸாக போய் 1 மாதம் ஆகிட்டு இன்னும் நான் லைட்டே மாற்றலை. நம்ம காசில் தான் இப்போதைக்கு சும்மா ஒரு 4 ரூபா 5 ரூபா வரும். 2 லைட்டு மட்டும் வாங்கிட்டு போய்ட்டு வாங்க கடை உள்ள போவோம். கடைக்கிட்ட வந்துட்டு நிற்கிறேன், வாங்க உள்ளே போவோம். கடைக்கு வந்தாச்சு, கேட்டிருக்கேன் இருங்க. இதாஞ்சட்டா எத்தனை இது வரணும்னா 5 ரூபா. எல்இடி அது இன்னொன்று கொடுங்க. இப்போ ஒன்று போதும்ல, 2 எண்ணம் உண்டு. அரபி பைசா தரல, என் காசில் தான் வாங்குது. ஒரு எண்ணா போதும் கொடு, என்ன வாங்கிக்க. 5 ரூபா. ஓகே திருவேந்தர், 5 ரூபாயும் அது தருங்க. சும்மா சின்ன நீட்டு தான், வாங்க காசு கொடுத்துட்டு போவோம். திருவேந்தர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் வீட்டுக்கு வந்து நம்ம ஓனர் நேராக வீட்டுக்கு வந்தார். சின்ன பொண்ணை அழைச்சிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சமைக்கல. என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து அடுப்பு வீணாக போயிட்டு, அதனால் வந்து கேஸ் வந்து நேற்று ரெடி பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் வந்து சமைக்கலை. அதனால தான் ஹவுஸ்மேட் வந்து கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேடம் காலையில் என்ன ஃபேன்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்களா, இப்போ தான் ஜாமானை எடுத்துக்கொண்டு உள்ளே வச்சேன். கரெக்டாக ஓனர் கரெக்டாக வெளில வந்தார். அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு பார்த்ததுனால உள்ளே போய்ட்டு 2 பேரும் மஜ்லிஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேடத்தோட ஸ்கூலில் தான் இருக்கேன். மணி வந்து 12:55 ஆகுது. ரூமில் தான் படுத்து கிடந்தேன். மேடத்தோட ஸ்கூல் வந்து 1 மணிக்கு தானே முடியும் அப்படின்ட்டு ரூமில் தான் படுத்து கிடந்தேன். நம்ம தலைவர் வந்துட்டு உள்ள வெளியில் புகை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ கூப்பிட்டு ஏன் இன்னும் நீ போலேன்னாரு. 1 மணிக்கு தான், நல்ல நீ போ. மேடத்தையும் அந்த பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அப்புறமா நீ பையனோட பொண்ணோட ஸ்கூலுக்கு போன்ட்டு எனக்கு இப்போ பிளானாக போட்டிருக்காரு. இப்போ இவங்களை அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு திரும்பி சின்ன காரை எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறம் தான் உங்களோட மத்தியான சாப்பாடில் வந்து உங்களை நான் கண்டினியூ பண்ண முடியும். ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓனர் சொன்ன மாதிரி தான் ட்ரிப்பு நீங்கள் போனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, எல்லாமே சொதப்பி போயிட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடம் வந்து 1:27க்கு வந்தாங்க. பையனுக்கு பொண்ணுக்கு வந்து 1:30 மணிக்கு முடியும். நான் அவங்கள அழைச்சிக்கிட்டு டைரெக்டாக அங்கே போனாலே என்னால் 1:40 43க்கு தான் என்னால் போகவே முடியும். அவங்கள கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம்லாம் என்னால் போக முடியாது. அதனால் நேராக அப்புறம் அங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி நம்ம எப்போதும் மாதிரி ஸ்கூலில் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். நான் சாப்பாட்டுக்கு மணி அடிக்கலை. அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கிச்சனில் சாப்பாடு ரெடி ஆகிட்டா ஹவுஸ்மேட் வந்து இந்த பெல் அழுத்தம் எனக்கு சவுண்டு வரும். நான் அதுக்கப்புறமா போயிட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. திருவேந்தர் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடை சாப்பாடு தான். சாப்பாடு அப்புறம் அதுலேயே உருளைக்கிழங்கு இருக்குது, அப்புறம் ஆனியனு, அப்புறம் இதில் உரப்புக்காக கொஞ்சமாக இது இருக்குங்க, பட்டை மிளவா அரைச்சது இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குங்க. அப்படியே இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு
சாயந்தரமாக என்ன நடக்குதுன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. திருவேந்தர், இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரூமுக்கு வந்து நான் லைட் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, பாத்ரூமுக்கு மாற்றுறதுக்கு இதை பாருங்க. லைட் வாங்கிட்டு வந்தேன்னா இந்த லைட்டை வந்து அதில் மாட்டும் போது என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாகவே வீணாக போயிட்டுங்க. ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக வீணாக போயிட்டு என்னன்னே தெரில. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வீணாக போயிட்டு என்ன பண்ணிட்டேன், இதில் உள்ளதை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. டியூப் லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் புதுசாக இப்போ செட்டப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், புதுசாக நான் செட்டப் பண்ணிட்டேன். காட்டுறேன் பாருங்க. அப்புறம் இப்போ வந்து நான் இந்த லைட்டு செட்டப் பண்ணிட்டேங்க. டேரெக்டாக வாங்கிட்டு வந்து 5 ரூபா வேஸ்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டியூப் லைட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் சாக்லேட் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு இப்போ நான் இந்த லைட்டை போட்டுட்டா நல்லா எரியுது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக. இது அப்பயே நான் பண்ணியிருக்கலாம். திண்டமாக 5 ரூபா செலவு பண்ணிவிட்டேன். ஓகே, வீட்டுக்கும் பார்த்துப்போம், பிரச்சனை இல்லை. இப்படி வச்சுட்டேன். அந்த பல்பில் அந்த கிளாஸ் உள்ளே வச்சு அப்படியே கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் சேஃப்டி. இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். நம்ம பாத்ரூமை பாருங்க, எந்த அளவுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆகிட்டுங்க, லைட்டே இல்லை. லைட்டே இல்லாமல் சும்மா அரைப்பர் லைட்டாக தான் இவ்வளோ நாள் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது. வாங்க அப்படியே என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பொண்ணையும் பையனையும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வாடிசேல் மாலில் தாங்க அழைச்சி கொண்டாங்க. வந்து பையன் வந்து ஃபோன் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 6:55க்கு ஃபோன் அடித்தான். ஆனால் நானும் பக்கத்து வீட்டு சேட்டாவும் 6:45 வாக்கிங் கிளம்பிட்டேன். சரி, இதுக்கப்புறம் வேலை இருக்காது, ஓனர் வேறு உடம்பு சரியில்லை, சரி யாரும் வெளில போக மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நானும் பக்கத்து வீட்டு சேட்டா வாக்கிங் கிளம்பிட்டோம். பையன் ஃபோன் அடித்து கரெக்டாக 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அப்புறம் தான் பையனை அழைச்சி கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வாடிசேல் மாலில் கொண்டு வந்து விட்டேன். அது வரைக்கும் தெரியாது பையன் மட்டும் தான் வந்திருக்கான்னு. நான் நிப்பாட்டிட்டு பார்க்குறேன், பின்னாடிட்டு ஒரு திறக்குது. யாருன்னு பார்த்தா பொண்ணு இறங்கி போகுது. நான் கவனிக்கவே இல்லை. இப்போ எதுக்கு இதை இங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பையன் ஃபோன் அடித்து 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்தேன். அவன் ஃபோன் அடிக்கும் போதே சொல்லிட்டேன் நான் வாக்கிங் வந்திருக்கேன், 20 நிமிஷம் ஆகுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வந்து சரி ஓகே, எதுவுமே கேட்க மாட்டான். எதுக்கு வாக்கிங் போனேன், ஏன் இவ்வளோ நேரம் வேகமாக, அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டான். இவனும் சரி, மேடம் சரி, ஓனரும் சரி. இப்போ எப்போதுமே மேடம் வந்து வெளில போகிறாங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீ என்ன பண்ணுற ஏதுன்னு நம்மள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதேமாரி இப்போ தலபாத்தில் ஜாமான் வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க வாங்கிட்டு வந்தாலும் மேடம் எனக்கு ஃபோன் அடித்து இதேமாதிரி தலபாத்து வெளில நிற்கிறான், வாங்கி வண்டி ஜாமான் வண்டி கிச்சனில் வைப்புன்னு சொல்லுவாங்க. அப்பயும் சரி, அப்போல்லாம் டீ கடையில் இருந்தேன்னா தலபாத்து வாங்கிட்டு வந்த ஜாமான் ஃபோன் அடிக்கும்போது நான் டீ கடையில் இருந்தேன்னா நான் வீட்டில் இல்லை டீ கடையில் இருக்கேன்னு சொல்லி வேலையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களே வாங்கிப்பாங்க. இப்போ வந்து திரும்பி ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்கன்னு டீ கடையில் இருக்கேன்னு சொன்னேன்னா, நான் மாரி டீ கடையில் இருக்கேன், வண்டி எடுத்துகிட்டு போனால் உடனே போய்டுவேன், பிரச்சனை கிடையாது. நான் வந்து டீ கடையில் இருக்குன்னே சொல்லவே மாட்டேன். வண்டி எடுத்து வந்தேன்னா ஓகே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வண்டியை போய் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் நடந்து வந்தேன்னா என்னால் உடனே போக முடியாது. 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நான் நடந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது படம் நான் டீ கடையில் இருக்கேன், 10-15 நிமிஷம் ஆகும் மேடம் நான் வரத்துக்கு அப்படிம்பேன். மேடம் வந்து அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மேடம் சரிங்க, எங்கள் வீட்டில் வந்து நான் டீ கடையில் போய் உட்காரது இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும், அதெல்லாம் வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதுதாங்க நம்ம வீடு. அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி கொண்டு முடிச்சுட்டு திரும்பி வாக்கிங் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. திருவேந்தர், மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. பையனையும் பொண்ணையும் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நானும் சேட்டான் அப்படியே வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு தாங்க வரது வேலை. இதுக்கப்புறம் வேலை இருக்காது. நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. டாட்டா, பை பாய், நாளைக்கு சந்திப்போம்.